வணக்கம், நான் டாக்டர் சசி ரஞ்சினி. நான் பிஎஸ்டி ஹாஸ்பிட்டலில் வந்து பீடியாட்ரிக் ஹெமட்டாலஜிஸ்ட் அண்ட் ஆங்காலஜிஸ்டாக இருக்கிறேன். சில்ட்ரன்ஸ் கிட்னி டியூமர்ஸ் பற்றி பேச போகிறோம். அப்படின்னா சின்ன குழந்தைக்கு வர கிட்னி புற்றுநோய் பற்றி பேச போகிறோம். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து பெரியவங்களுக்கு வந்து கிட்னி கேன்சர் வரும், சின்ன குழந்தைக்குமே வந்து கிட்னி கேன்சர் வருமா? 1 year 2 years இல்லை 3 years குழந்தைக்குமே வந்து கிட்னி கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இந்த சின்ன வயசுல வர கிட்னி கேன்சர் வந்து ரொம்ப க்யூரபிள். அப்படின்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அது சரியாயிடும். சின்ன குழந்தைல வந்து என்ன மாதிரி கிட்னி கேன்சர் வரலாம்? மோஸ்ட் காமன்லி வந்து வில்ம்ஸ் டியூமர்னு சொல்லுவோம். அப்படின்னா மோஸ்ட் காமன்லி ஒரு கிட்னிலேருந்து ஒரு கட்டி மாதிரி வரும். இந்த கேன்சரில் என்ன சிம்டம்ஸ் வரலாம்? ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேன்சர் வந்தால் ரொம்ப டயர்டாக இருப்பாங்க, வெயிட் லாஸ் ஆகிடும். ஆனால் இந்த மாதிரி வில்ம்ஸ் டியூமர் கிட்னி கேன்சரில் வந்து குழந்தை ஆக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீட்டில் இருக்கிற பாட்டி இல்லை அம்மாவே வந்து சொல்லுவாங்க, எங்கள் வயிற்றில் ஏதோ ஒரு கட்டி மாதிரி இருக்குது, அப்போதான் ஹாஸ்பிட்டலுக்கே வருவாங்க, வேறு எதுவும் பிரச்சனை இருக்காது. ஸோ அப்போ ஸ்கேன் பண்ணும்போது இது ஒரு கட்டி கிட்னிலேருந்து வருது, அந்த மாதிரி ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் வரும். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த கட்டி வந்து புற்றுநோயா இல்லை ஒரு சாதாரண கட்டியான்னு பார்க்குறதுக்கு ஒரு சில டைம் ஒரு பயாப்சி பண்ணுவோம். அந்த பயாப்சில வந்து இது கிட்னி கேன்சர்னு வந்தால் இந்த கேன்சர் வந்து வெறும் கிட்னியில் இருக்கா இல்லை வேறு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, பரவிருக்கா பார்க்கணும். அதுக்கு ஒரு சிடி செஸ்ட் இல்லை பெட் சிடி அந்த மாதிரி ஹோல் பாடி ஸ்கேன் பண்ணி பார்க்கணும். அது வந்து வெறும் கிட்னியில் இருக்கா இல்லை லங்ஸ் இல்லை வேறு எங்கேயாச்சும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கா பார்க்குறதுக்கு. இந்த கேன்சருக்கு வந்து என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து கீமோதெரப்பி கொடுப்போம். கீமோதெரப்பின்னா ட்ரிப்ஸ் மூலியமாக இந்த கட்டி ஒரு சைஸ் கம்மி பண்ணுறதுக்கு ட்ரிப்ஸ் மூலியமாக மருந்து கொடுப்போம். அது வந்து கீமோதெரப்பி. கொஞ்சம் சைக்கிள்ஸ் கீமோதெரப்பி கொடுத்ததுக்கப்புறம் அந்த சைஸ் கம்மியானதுக்கப்புறம் நாங்கள் வந்து சர்ஜரி பண்ணுவோம். இன்கேஸ் இது வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, பரவிருக்கு அப்படின்னா இந்த 2 கீமோதெரப்பி சர்ஜரி ஆனதுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு வந்து ரேடியேஷனும் தேவைப்படும். பட் இன்கேஸ் இது வந்து வெறும் கிட்னியில் இருக்குது, வேறு எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்னா நாங்கள் ஒரு சில டைம் ரேடியேஷன் இல்லாமையே க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருக்கிற புற்றுநோயில் வந்து இந்த வில்ம்ஸ் டியூமர் வந்து இட் இஸ் வெரி க்யூரபிள். அப்படின்னா வைத்தியம் பண்ணால் கண்டிப்பாக இது வந்து க்யூர் ஆகிடும்.